Hello students, 10th Social Studies, Unit 1, Outbreak of World War I and its Aftermath. So, this first point that we read. The race for colonies leading to rivalry and clashes among the great powers of Europe. So, this is 1.2 rivalry of great powers. Great powers na தெரியும் யூரோப்பியன் கண்ட்ரீஸ்க்குள்ள பெரிய பெரிய நாடுகள் வல்லரசு நாடுகள் அவங்களுக்கு நடுவில் நடக்கக்கூடிய பகை போட்டி அப்படின்னு எடுத்துக்கலாம். யூரோப்பில் என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். இந்த 19th செஞ்சுரினா என்னது 1800லேருந்து 1899 வரைக்கும் இருக்கிறது தான் 19th செஞ்சுரி. ஸோ இந்த 19th செஞ்சுரி European powers had colonized many other countries. ஸோ எல்லா கண்ட்ரீஸையும் வந்து நிறைய கண்ட்ரீஸை அவங்க வந்து அவங்களுடைய காலனியாக அடிமை நாடுகளாக கொண்டு வந்துட்டாங்க. பை 1880 most of the Asian countries had been colonized. ஸோ ஏஷியன் கண்ட்ரீஸில் 1880ல் ஏஷியன் கண்ட்ரீஸை மோஸ்ட் ஆஃப் த ஏஷியன் கண்ட்ரீஸை அவங்க காலனி பண்ணிட்டாங்க. யூரோப் அவங்களுக்கு கீழே நாடுகளாக கொண்டு வந்துட்டாங்க. ஒன்லி ஆப்ரிக்கா வாஸ் லெஃப்ட். ஆப்பிரிக்கா மட்டும்தான் மீதி இருந்தது. The occupation, division and the colonization of Africa took place from 1881 to 1914. So ஆப்பிரிக்காவை பிடிக்கிறது வந்து 1881லேருந்து 1914 வரைக்கும் நடந்துட்டு இருந்தது. The industrial achievements of Germany in the later half of the 19th century gave her a dominating position in Europe. ஸோ இண்டஸ்ட்ரியல் அச்சீவ்மெண்ட்ஸ் தொழில் புரட்சியில் ஏற்பட்ட அவங்களுடைய முன்னேற்றம் வந்து என்னது ஜெர்மனிக்கு ஏற்பட்ட முன்னேற்றம் வந்து 19th செஞ்சுரிக்கு ஆஃப்க்கு மேலே அப்படின்றப்போ 1850ஸ்க்கு மேலே என்ன பண்ணுறாங்கன்னா அவங்களும் வந்து ஒரு டாமினேட்டிங் கண்ட்ரி, அடுத்தவங்களுக்கு நாங்களும் யாருக்கும் குறைஞ்சவங்க கிடையாது, நாங்களும் பெரிய கண்ட்ரி தான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் நல்லா பெரிய இடத்துக்கு வராங்க. So, but when Germany came on the scene, the avenues of exploitations were limited as the world was largely occupied by the other imperialist powers. So, இவங்க ஆனால் பெரிய ஆளாக வரப்போது இங்கே சுரண்டுறதுக்கு எந்த நாடுமே மிச்சம் மீதி இல்லை. எல்லாத்தையும் மற்ற யூரோப்பியன் கண்ட்ரிஸ், அதான் பிரிட்டிஷ், மற்ற போர்ச்சுகல், டென்மார்க் இவங்கெல்லாம் வந்து அவங்களுக்கு கீழே கொண்டு வந்துட்டாங்க. ஸோ என்ன பண்ணுறாங்க, அதனால நம்மளுக்கு நாடுகள் இல்லையே, as there was nowhere else to expand, the imperialist powers tried to grab other possessions. ஸோ அவங்களுக்குள்ளேயே அவங்க நாடுகளுக்குள்ளேயே போட்டி நடக்குது. அவங்க பிடிச்ச நாடுகளை இவங்க திருப்பி பிடிக்க வரதுனால என்ன ஆகுதுன்னா அவங்களுக்குள்ளேயே போட்டி நடக்குது. ஆஃப்டர் 1870 இங்கிலாந்து, பிரான்ஸ், பெல்ஜியம், இட்டலி அண்ட் ஜெர்மனி ஜாயின்ட் இன் த கிராண்ட் ஃபார் காலனிஸ். ஸோ அவங்களுக்குள்ளேயே இவங்க பிடிச்ச நாடுகளை திருப்பி மறுபடியும் வேற கண்ட்ரிஸ் பிடிக்க வரும்போது அதுதான் அவங்களுக்குள்ளான போட்டி அப்படின்னு சொல்றோம். நெக்ஸ்ட் கிளாஷஸ் அமாங் கிரேட் பவர்ஸ். ஸோ இவங்களுக்கு நடுவில் நடக்கிற சண்டைகள். Despite the lead in industrial growth and the control of vast empire, England was not satisfied. ஸோ இதெல்லாம் இங்கிலாந்து தான் கிரேட் பவராக இருக்குது. நெக்ஸ்ட் இண்டஸ்ட்ரியல் க்ரோத் இருக்குது, அவங்களுக்கு தான் தொழிற்புரட்சி, நிறைய தொழிற்சாலைகள் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய மிஷினரி ஐட்டம்ஸ் வச்சு நிறைய ப்ரொடக்ஷன் பண்ணுறாங்க. அப்புறம் வந்து வாஸ்ட் ரொம்ப பெரிய பேரரசாக அது இருக்குது அப்படின்னா கூட அவங்க திருப்தி அடையலை. ஸோ இங்கிலாந்து வாஸ் இன் காம்படிஷன் வித் ஜெர்மனி அண்ட் த யுனைடெட் ஸ்டேட்ஸ் which were producing cheaper manufactured goods and capturing England's market. ஸோ திருப்தி அடையாத பட்சத்தில் என்ன இருந்துட்டு இருக்கும்போது பார்த்தா யூஎஸ்ஏவும் ஜெர்மனியும் என்ன பண்ணுறாங்க, ரொம்ப சீப்பரான அவங்களும் ரொம்ப இப்போ தொழிற்சாலைகள்லாம் அவங்க இதுலேயும் இண்டஸ்ட்ரீஸ்லாம் வந்துடுச்சு, அவங்களும் நிறைய ப்ரொடக்ஷன் பண்ணுறாங்க. அதை வந்து சீப் ரேட்டுக்கு எங்கே கொண்டு வந்து இங்கிலாந்துலேயே கொண்டு வந்து விற்கிறாங்க. ஸோ அப்போ எல்லாருமே கண்டிப்பாக நம்ம நாட்டில் இருக்க பொருள் விலை ஜாஸ்தியாக இருக்குது, வேறு நாட்டிலேருந்து கம்மியாக கொடுக்குறாங்க. நம்ம அப்படி தானே சைனா பொருளெல்லாம் வாங்கிட்டு இருக்கோம். ஸோ சைனா ஃபோன் வந்து விலை கம்மியாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வாங்குகிறோம். அது மாதிரி அவங்க சீப்பாக கொடுக்குறாங்க, எல்லாரும் அந்த பொருட்களை வாங்க ஆரம்பிப்பாங்க. இப்போ இங்கிலாண்டோட மார்க்கெட்டே யார் பிடிக்க ஆரம்பிக்கிறாங்க அப்படின்னு சொன்னால் யூஎஸ்ஏயும் ஜெர்மனியும் பிடிக்க ஆரம்பிக்கிறாங்க. நேஷனல் ரைவல்ரி led to frequent clashes between these great powers in Asia and Africa and Europe. ஸோ அதனால இங்கே வந்து இந்த கிளாஷஸ்லாம் இங்கே நடக்கிற கிளாஷஸ் வந்து ஏஷியா, ஆப்ரிக்கா அங்கேயும் நடக்கிறதுக்கு
ஒரு துணை புரியுது. ஏன்னா இவங்களுக்குள்ள இந்த இடத்துல பகை இருக்கும்போது அங்க பிடிச்ச நாடுகளுக்குள்ளேயும் அதை திருப்பி இவங்க பிடிக்க வரதுல திருப்பி சண்டை நடக்க ஆரம்பிக்குது. ஸோ அடுத்தது ஒரு ப்ளூ கலர் பாக்ஸ்குள்ள நோட் மாதிரி கொடுத்துருக்காங்க. The imperialist era of the period is best illustrated by the following statement of Cecil Rhodes, imperialist prime minister of South Africa. இந்த சவுத் ஆப்பிரிக்கா பிரைம் மினிஸ்டர் வந்து என்ன சொல்றாருன்னா, உள்ள நாடுகள் ஃபுல்லாம ஒரு பொட்டலமா மடிக்கப்பட்டுச்சு, மிச்சம் மீதி இருக்கிறதும் சீக்கிரமா நாங்க எல்லாரும் பிடிக்க ஆரம்பிச்சிருவாங்க. ஆனா நான் இதெல்லாம் பிடிச்ச பிறகு கூட தலையை சுற்றி பார்க்கும்போது, வானத்தை பார்க்கும்போது, அங்க இருக்க நட்சத்திரங்களை பார்க்கும்போது, இந்த பிளானட்ஸ்ல இருக்கிற எல்லாத்தையுமே வந்து நான் வந்து என்னுடைய நாடுகளுக்குள்ள இணைச்சிக்கலாம். ஆனா வந்து இந்த ஸ்டார்ஸ் எல்லாம் என்னால பிடிக்க முடியலையே அப்படின்றது வருத்தமா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இதோட இந்த இன்னைக்கு கிளாஸ் முடியுது. தேங்க்யூ.